Arun lent 5,000 to Balaji for 2 years and 3,000 to Charles for 4 years on simple interest at the same rate of interest and received 2,200 in all from both of them as interest. Find the rate of interest per year. அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5,000 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு 3,000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி விகிதத்தில் வழங்கினார். ஆக மொத்த 2,200 வட்டியாக அருள் பெற்றார் எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின்ல 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேம்னு சொன்னாங்க. அதனால SI1 + SI2ன்னு எடுத்தோம். இந்த கொஸ்டின்ல ரெண்டும் சேர்த்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவனே கொடுத்துருக்கான். அப்போனா நான் என்ன சொல்றேன்னா SI1 + SI2 = 2,200. அருண் வந்து 5,000 ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டாக வச்சு பாலாஜிக்கு 2 இயர்ஸ்க்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்க போகிறார். அதே அருண் 3,000 பிரின்சிபல் அமௌண்ட்டாக வச்சு 4 இயர்ஸ்க்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரெண்டுமே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த ஆரோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ அதன் மூலமாக அவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கான்? 2,200. என்ன சொல்லியிருக்காங்க? ரிசீவ்ட் 2,200 இன் ஆல் ஃப்ரம் போத் ஆஃப் தெம் ஆஸ் இன்ட்ரெஸ்ட்னு தான் சொல்லியிருக்காங்க, அமௌண்ட்டுன்னு சொல்லலை. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1ல கிடைக்கிற அந்த வட்டியும் ரெண்டாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த அமௌண்ட் கொடுத்ததுல கிடைக்கிற வட்டிக்கு ரெண்டு சேர்த்து 2,200 வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? PNR/100 + PNR/100. ஓகேவா? ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 5,000 into 2 years into R divided by 100 plus இங்கே 3,000 into 4 years into R by 100 equal to 2,200. அப்போ என்ன வரணும்? 22,000 R by 100 வருமா? 5,000 into 2 10,000மா? 3,000 into 4 12,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 22,000 வரும். ஸோ 22,000 R divided by 100 equal to 2,200. ஓகேவா? இப்போ இந்த 2,200 இங்கே 10 டைம்ஸ் கட் பண்ணலாமா? இதில் 10 டைம்ஸ் தான். அப்போ ஆரோட வேல்யூ 10% முடிஞ்சிச்சு. ஏன்னா R வந்து சேம் தான். ஸோ அதனால் ஒரு R கண்டுபிடிக்கும்.